ரொம்ப ரொம்ப இதாக தான் இருக்குது, மோசமாக தான் இருக்குது. கழக பொதுச்செயலாளர் எடப்பாடி அவர்களுக்கு மாண்புமிகு இதய தெய்வம் அம்மாவின் நலத்திட்டங்களுக்கு நலத்திட்டம் லேப்டாப்பு விலை மாணவர்கள் கொடுத்ததுக்கும் தாலிக்கு தங்கம் கொடுத்ததுக்கும் இந்த திட்டத்தை திமுக முடக்கிவிட்டது. அதே போல் தாலிக்கு தங்கம் 50,000 அம்மா அறிவிச்ச திட்டத்தை திமுக இதுவரைக்கும் கொடுக்கல. அதுபோல் மாணவர்களுக்கு லேப்டாப் வழங்கவில்லை. 2-3 ஆண்டாக லேப்டாப் +1 +2 மாணவருக்கு வழங்கவில்லை. அதனால் வருங்கால முதல்வராக எடப்பாடியார் தான் மீண்டும் ஆட்சி அமைப்பார். எடப்பாடி நிச்சயமாக வருவார், கூட்டணி இல்லாமலே வருவார். எடப்பாடி பழனிசாமி தான் வருவார். கடையெல்லாம் ஒழிக்கணும், அதுக்காக நாங்க ஐயாவுக்கு தான் செய்வோம். அவர் வந்தாதான் ஒழிப்பாரு, மறக்க மாட்டோம். அதுக்காக தான் அவருக்கு நாங்க எடப்பாடி செய்வோம். நீங்க பயப்படாதீங்க. நாங்க என்ன செய்யறது? நாங்க ஏழை மக்கள், நாங்க என்ன பண்ணுவோம்? நிலவாசி இப்படி ஏறினாக்கா நாங்க எப்படி பழைக்கிறது? இப்ப யாரு கொடுத்தாங்க? ஒண்ணும் கொடுக்கல. ரெட்டலைக்கு தான் போடுவோம். இந்த ஆட்சியில எதுவுமே எங்களுக்கு லோன் வரல. போன ஆட்சியில ஆடு கொடுத்தாங்க, மாடு கொடுத்தாங்க, எல்லாம் செஞ்சாங்க. அதனாலதான் நாங்க ரெட்டலைக்கு தான் போடுவோம். இப்ப எதுவுமே கிடையாது. அம்மா ஆட்சி வரணும். எடப்பாடி ஒரு நல்ல மனிதர், மக்கள் விவசாயிகளுக்கு நல்லா செய்யக்கூடியவர். நாங்கள் விவசாயத்தை சேர்ந்து வாழ்கிறோம். எங்களுக்கு விவசாயத்துக்கு ஒன்றுமே கிடைக்கல 5 வருஷமா. அதனால வருங்கால முதல்வர் எடப்பாடி தான். தேவையும் செய்யலை. நாங்களும் எல்லாம் நிறைய பேர் இல்லாதவங்களாம் இருக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் எல்லாம் எதுன்னு அவங்க பார்க்க மாட்டாங்கிறாங்க. ஏழைப்பட்ட ஏழை இருந்துக்கிட்டே இருக்கிறோம். இவங்களெல்லாம் எல்லாத்துக்கும் சலுகை வருவாங்கன்ட்டு அதிமுக மாதிரி சலுகை கொடுப்பாங்கங்கிறது நம்பிக்கை இருக்குது எங்களுக்கு. அவர் ஏழை மக்களுக்கு எல்லாம் நன்மை செய்கிறாங்க, அதனால அவருக்கு தான் போடுவான். படிக்கிற பிள்ளைங்களுக்கு இது லேப்டாப் வரல, கல்யாணம் பண்ணுற உதவி பண்ண தங்க காசுக்கு எதுவும் கிடைக்கல. இன்னும் நல்ல மகப்பேறு உள்ள பிரசவத்துக்கு உள்ள பண உதவி எதுவும் கிடைக்கல. ஸ்டாலினுக்கு ஓட்டு போட்டு எந்த இதுவும் கிடைக்கல. அதனால இப்போ இந்த காலத்தில் நாங்கள் எடப்பாடி அவருக்கு தான் நாங்கள் ஓட்டு போடுவோம். இப்போ நடக்க திமுக ஆட்சி ரொம்ப ஊழல் நடக்குதுங்க. எந்த இது 100 நாள் வேலைக்கு வேலை கொடுக்க மாட்டாங்க. அடுத்து மக்களுக்கு ரொம்ப அவதிப்படுது. அரிசி கொடுக்க மாட்டாங்க. ஏழை மக்களுக்கு எதுவும் செய்ய மாட்டாங்கிறாங்க. பணம் கட்டோம்னா பேங்க் இல்லை இப்படி தள்ளுறாங்க. அந்த மாதிரி கொடுமையாக இருக்கு. அடுத்த ஆட்சி ரெட்டலை சின்னத்தை எடப்பாடி தான். இந்த 4 வருஷத்துல எந்த நிவாரணமும் எங்க பகுதி ஃபுல்லா விவசாயம் பண்ணி நிவாரணமே கிடையாது. இதே எடப்பாடியார் வருஷம் நிவாரணம் கொடுத்தாரு. வருஷம் எங்களுக்கு இன்சூரன்ஸ் ஏறிச்சு, பணம் ஏறிச்சு. ஆனால் இந்த இதில் எந்த நிவாரணமும் கிடையாது, எதுவுமே கிடையாது. பெண்களுக்கு 1000 ரூபா தரேன்னு சும்மா ஒரு மாயை உருவாக்கி எங்களோட வாழ்வாதாரத்தை அழிக்கிறாங்க. அதனால மீண்டும் எடப்பாடியார் ஆட்சி எங்க விவசாயமா செழிக்கணும். எல்லாமே நாங்கள் பாதுகாக்கப்பட்ட எல்லாமே ஆகணும். எடப்பாடியாரே வரணும். மக்களுக்கு நல்ல வாழ்வு கிடைக்கணும், நல்ல வாழ்வாதாரம் கிடைக்கணும். விவசாயிகளுக்கு நம்பிக்கையாக நல்லபடியாக செய்வார். ஸ்டாலின் ஆட்சி எங்களுக்கு பிடிக்கல. ஏகப்பட்ட பிரச்சனையை பண்ணிட்டு இருக்கிறாரு. விடியல் பயணம்ட்டு பஸ் விட்டுருக்காரு. விடியாமையா பயணம் பண்ணுவோம், விடிஞ்ச உடனே தான் பயணம் பண்ணுவோம். இது மாதிரியெல்லாம் பயங்கர டார்ச்சர் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. எங்களுக்கு இந்த ஆட்சி பிடிக்கல. அம்மா ஆட்சி வந்தால் தான் நாங்கள் எல்லாரும் நல்லா இருப்போம். பொம்பளைங்களுக்கெல்லாம் பாதுகாப்பு. கவர்மெண்ட் பஸ்ஸெல்லாம் விட்டு எங்களுக்கெல்லாம் வேஸ்ட்டு. அழகாக இப்போ மல்லி மாணவர்களுக்கு எவருக்குமே லேப்டாப் கிடையாது. எதுவுமே செய்யலை. அவங்க ஆட்சியில் எதுவுமே செய்யலை. ஒயின் ஷாப் மூணுனா பாலிபத்தோலை கிடையாது. மது மைனாக அழிக்கணும், போதைங்களை ஃபஸ்ட்டு அழிக்கணும். அப்போ தமிழ்நாடு உருப்படும். ஐயா நல்லா இருக்குங்க. ஐயா நல்லா இருக்கும். எனக்கு அவர் நல்லா இருக்குன்னு தான் தோணுது. அவர் ஆட்சி நடக்கணும்னு வேண்டிக்கிறோம். நாகமங்கலத்து ஏரியாவில் யாருக்குமே கிடைக்கல. நாங்கள் எங்கெங்கே மனு கொடுத்துட்டு இன்னமே அந்த 1000 ரூபாய் பணம் எங்களுக்கு ஏறலை. எங்களுக்கு ஏற மாதிரி உதவி பண்ணணும். இந்த 1 வருஷமா 2 வருஷமா வாங்குறாங்க. நாங்கள் 1 ரூபா காசு கூட வாங்கலை. எம்ஜிஆர் காலத்திலேருந்து நமது அம்மா, அடுத்தது புரட்சி தமிழர் எடப்பாடியார் நமது நாட்டிற்கு தமிழ்நாட்டிற்கு நல்ல திட்டங்களை செஞ்சு கொண்டிருக்கிறார்கள். அதே போல் மீண்டும் எடப்பாடியார் ஆட்சி அமைய ஒட்டுமொத்த பொதுமக்களும் வரவேற்கிறார்கள். ரேஷன் கடையில் சுத்தமாக அது சுத்தம் 2 மணி நேரம் 3 மணி நேரம் நிற்க வேண்டியதாக இருக்குது. அதுதான் மெயின் பிரச்சனை. யார் போனாலும் 2 மணி நேரம் நிற்கணும். ஒரு நாள் 700 ரூபா சம்பளம் வரவங்க போய் 3 மணி நேரம் நின்று தான் அரிசி வாங்கிட்டு வரான். இதுலேருந்து அவனை சுத்தமாக காலி பண்ணி வீட்டுக்கு அனுப்பணும். பரம்பரை ஆட்சியாக முத்துப்புள்ளி வைக்கணும். புரட்சி தமிழர் எடப்பாடியார் ஆட்சி மீண்டும் மலர வேண்டும். தமிழ்நாட்டின் நல்லாட்சி மலர வேண்டும். எடப்பாடி வரணும். இந்த தமிழ்நாட்டுக்கு ஆகணும். அவங்க வந்தால் தான் நாடு நல்லா இருக்கும். பள்ளிக்கூடத்து புள்ளிய படிக்கிறவனுக்கு இது தள்ளுபடி பண்ணலாம், அதுவும் கிடையாது. என் புள்ளிய படிச்சிச்சு, தாலிக்கு தங்கம்னு கொடுத்தது யாருன்னா இந்த கவர்மெண்ட்லாம் கொடுத்தானுவ. திமுக ஆட்சியில் கவர்மெண்ட்டில் கொடுக்குறாங்களா? ஒன்றும் கிடையாது. இவனு நாட்டை சோண்டி சாப்பிட்றலாம். நான் பக்கா திமுக தான். எதுக்கு அண்ணா திமுக வெடி கட்டிக்கிறான்னா என்னுடைய ஆதங்கத்தினாலாம் சொல்கிறேன். இவனு குடும்பத்தை ஏமாத்துற கட்சி. எடப்பாடி நல்லது செய்கிறாரு, நல்லது மக்கள் செய்கிறாரு, ஏழை மக்கள் செய்கிறாரு, இல்லாதவங்க பண்ணுறாங்க. ஆனால் அந்த வருஷம் நல்லா ஜெயிக்கணும், அதை வரணும்னு ஆண்டவன் வேண்டிக்கிறேன்.
2026 மாண்புமிகு எடப்பாடி ஐயா அவர்கள் மீண்டும் செய்யமானால் இது உரிமை தொகை 1500. பள்ளி பிள்ளைங்களாம் லேப்டாப் கொடுப்பாங்க, அதனால் எடப்பாடி ஓட்டு போடுங்கன்னு என் பொண்ணுலாம் சொல்லுது. எடப்பாடி ஐயாவுக்கு ஓட்டு போட்டால் 2026 லேப்டாப் கொடுப்பாங்க, நீங்கள் திமுக ஓட்டு போடாத, ரெட்டலைக்கு ஓட்டு போடுன்னு இப்போ ஸ்கூலில் படிக்கிற பிள்ளைங்கலாம் சொல்லுது. என் பொண்ணும் சொல்லுது. என் பொண்ணு வருதுன்னு அப்பா நீ ரெட்டலைக்கு ஓட்டு போட்டாக்க லேப்டாப்பு கொடுப்பாங்க, சூரியனுக்கு போட்டால் கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லுது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் ஐகான்